என்ன பண்றாங்க மச்சான்? என்னடா பண்ற? டேய், உன்னதானே கூப்பிடுறேன். என்ன கூப்பிட்டது கேட்காத மாதிரி இருக்க? என்னடா மூஞ்சில சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமாம் மச்சான், நேற்று நைட்டு 8 மணிக்கு வீட்டில் ஒரே சண்டைடா. தம்பி அண்ணனை ரொம்ப ஏற்று பேசிட்டான்டா. மனசே சரியில்லை. நினச்சி நைட்லாம் தூக்கமே வரலடா. அச்சோ, தம்பி என்னடா பேசினா? தம்பி பேசுற அளவுக்கு அண்ணன் என்ன பண்ணாரு? அண்ணன் எதுவும் பண்ணலடா. சரி, அப்படியே அண்ணன் என்ன பண்ணானடா? அண்ணன் வயசுல பெரியவர். அண்ணன் பிள்ளை தம்பி ஏற்று பேசலாமா? புரியல மச்சான். அப்படி என்னடா அவன் தம்பி எதிர்த்து பேசினா? ஆமா, அது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? என்னடா பண்ணேன்? வழக்கம் போல வேடி தான் பார்த்துருந்தேன். சரி, உள்ளார பூந்து யாராவது சொல்லலாம்னு பார்த்தா சொன்னாலும் கேட்குற இடத்துல அவங்க இல்லைடா. வேடிக்கை தான் பார்த்துருந்தேன். அதான் மச்சான், மனசு ரொம்ப வருத்துதுடா. ஒரு மாதிரி பண்ணுது. தூக்கமே வரலடா. சரி விடுறா, குடும்பம்னா 1008 பிரச்சனை இருக்கதான் செய்யும். பேசின தம்பியும் பேச்சு வாங்கின அண்ணனுமே இதெல்லாம் மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பாங்க. நீ இன்னும் அதை போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு இருக்க. வா, ஒரு டீ சாப்பிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடும். நீ சொல்றது மாதிரி தான்டா. சரிடா, வெளியெல்லாம் போயிட்டு வரலாம். ஆனால் 1000 ரூபாய் இருந்தாலும் நாங்கள் வந்து பேசிட்டு வரேன். அண்ணன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு. ஏய் நிறுத்து, உங்க அண்ணன் பேர் பாண்டியனே இல்லையே. எங்கடா இதுவா இழுக்கிற? அவரை பற்றி நானடா சொன்னேன். நீதானடா சொன்ன உங்க அண்ணன் உங்க தம்பியை நல்லா கேள்வி கேட்டுட்டான், நீ தடுக்கிற இடத்துல இல்ல, எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குதுலாம் சொல்லிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம். இப்ப என்ன மாத்தி பேசுற? டேய், எங்க வீட்டில் பிரச்சனைடா. நம்ம கதிர் ஒரு சீரியலு, அதில் அண்ணன் பாண்டியன், அவர் தம்பி கதிர் கண்ணெல்லாம் இருக்காங்களா, இது ரொம்ப பேசிட்டான்டா. ஏண்டா ஒரே மனசு சங்கடமா இருக்கு. பாண்டியன் எவ்வளோ பாவம் இல்லடா, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காரு. மச்சான் ஒரு நிமிஷம், நீ இப்ப பேசினதெல்லாம் சீரியலை பத்தியா? பின்ன டேய், நான் உன்னை சீரியஸான பைத்தியம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போதான் புரியுது நீ எவ்வளவு பெரிய சீரியல் பைத்தியம்னு. டேய், அந்த கதை அண்ணன் தம்பி கதை போய் இப்ப அப்பா அம்மா என் கதை வரைக்கும் வந்திருக்கு. நீ இன்னும் அந்த பழைய சீரியல் தான் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கியா? மச்சான், அண்ணன் அண்ணன் தானடா. டேய், ஒழுங்கு மரியாதையா அமைதியா வந்துட்டு சீரியல்ல வர மாதிரி சீரியஸா பேசிட்டு இருந்த சங்க நெரிச்சு கொண்டுருவேன். சரி மச்சான், கோவப்படாத, வா போலாம்.